ஹalleluya ஹalleluya சிறுமையும் எளிமையுமானவன் என்னுடைய வார்த்தையை தேவன் கேட்பாரா, என்னுடைய உள்ளத்துல இருக்கிற வாஞ்சைகளை தேவன் தீர்ப்பாரா அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எளியோரோட வார்த்தையை தேவன் கண்டிப்பாக கேட்பார். நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க சங்கீதம் 5:1. சங்கீதம் 5:1. கர்த்தாவே என் வார்த்தைக்கு செவிகொடும், என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், என் தியானத்தை கவனியும். கண்டிப்பாக தேவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார். நம்முடைய தியானத்தை அவர் கவனமாய் கவனிப்பார். மேலோட்டமாக படித்தால் மேலோட்டமாக தான் விளங்கும். அவர் எப்பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்பார், செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமா நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பாக நம்முடைய வார்த்தைக்கு தேவன் செவி கொடுப்பார். எப்பொழுது அப்படின்னா நீங்க எடுத்து வாசிங்க யோபு 22:27. யோபு 22:27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்போ நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது கண்டிப்பாக தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார். சரி, இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வாசிங்க 27 வாசிங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்போது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இது யாரிடம் சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா இது யோபு புஸ்தகமா இருக்கிறதுனால யோபுக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தார்கள். அது யார் நம்ம வந்து பார்க்க போறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபுடைய 3 சிநேகிதனாகிய தேமானியான எலிப்பாஸ், சூகியனான பில்தாத்தும், நாமத்தியனான சோபாரும் யோபுக்கு நேரிட்டு. அப்போ யோபுக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தார்கள், 3 நண்பர்கள். யார் அப்படின்னா எலிப்பாஸ், பில்தாத், சோபார். இப்ப இந்த 22ஆம் அதிகாரத்துல நீங்க 1 பாகம் நீங்க வந்து வாசிச்சீங்கன்னா அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரத்யுத்தரமாக, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோபுக்கு இந்த வார்த்தை யார் சொல்றா அப்படின்னா என்ன வார்த்தை? கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகளுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? செவி கொடுப்பார். எப்பொழுது? அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது உங்களுடைய வார்த்தைகளுக்கு தேவனே செவி கொடுப்பார். இது யார் சொல்றான்னா யோபோட சிநேகிதன். யாரு? எலிப்பாஸ் யோபு கிட்ட சொல்றான். இப்ப வாசிங்க, உங்களுக்கு 27 வாசிங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இனிமேட்டு விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்வீர்களானால் நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம். யோபுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்னோட சகோதரர்கள், என்னோட பிள்ளைகள் எல்லாருமே என்னை விட்டு சென்றார்கள், ஜீவனுள்ள தேவன் மட்டும் என்னோடு இருந்தார். அதனாலதான் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். அதனால கவலைப்படாதீங்க, உங்களோடு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருப்பாரானால் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அந்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, யோபுக்கு அவரோட சிநேகிதர் மூலியமா தேவன் என்ன பண்றாரு? அவர்கள் ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று இருக்கலாம். ஆனா அதுல என்ன பண்றாங்க? ஆறுதலோடு கலந்த ஒரு காயத்தை கொடுக்கறாங்க. ஆனா இந்த இடத்துல ஆறுதலான வார்த்தைய யோபுக்கு என்ன பண்றாங்க? ஒரு சிநேகிதர் மூலியமா தேவனே சொல்றா. சில நேரங்கள்ல ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கூட வரும். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸே தேவன் உங்களோடு இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு தான் தேவன் வைப்பார். அதனாலதான் நீ அவரை நோக்கி
விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் என்ன பொருத்தனை? நான் என்னையே கொடுத்து விடுகிறேன், அதான் பொருத்தனை. ஊழியர்கள் அநேக காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, பொருத்தனைனா இதை தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மை நாமே முழுமையாக கொடுப்பதே பொருத்தனை. இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். இன்னொரு நம்ம இந்த இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31. நமக்கு நேரம் இல்லாததுனால யோவான் 9ஆம் அதிகாரம் 31. அப்ப நம்ம இப்ப பார்த்தோம், தேவன் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அவரிடம் மாத்திரம் செலுத்த வேண்டும். இரண்டாவது இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவருக்கு சித்தமானதை செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகளுக்கு தேவன் செவி கொடுப்பார். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். சகரியா 10:6. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். யார பத்தியும் இல்ல, இது தேவன் நமக்கு தர வாக்குத்தத்தம். இதுல உள்ள ஆழ்ந்து நீங்க வந்து உற்று நோக்கி நீங்க வந்து தியானிச்சீங்கன்னா இன்னும் அழகா புரியும். பொறுமையா வாசிங்க. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி கண்டிப்பாக பலப்படுத்துவான். யூதா வம்சத்தாரை கண்டிப்பாய் பலப்படுத்துவேன் என்று அவர் சொல்வாரானால் நம்மையும் அவர் பலப்படுத்துவார். நம்ம தான் யூதா வம்சம். யூதா வம்சம் தாவீது. தாவீது வந்து அப்படியே பேர்ல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாமும் யூதா வம்சம் தான். நம்மையும் பலப்படுத்தி சோர்வானவர்கள் தான். இப்ப சோர்வு தான் போயிருக்கும். உள்ளத்துல இருந்து வெளியே இருக்கிற சோர்வை கூட நம்ம வந்து மறைச்சிடலாம். உள்ள இருக்கிற சோர்வு தேவனுக்கு மட்டும் தான் பண்ணணும். அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த சோர்வை எல்லாம் தேவன் கண்டிப்பாக பலப்படுத்துவார். யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்கள். நீங்க அவர்கிட்ட விண்ணப்பமா உங்களோட வார்த்தைகளை சொல்லும் போது கண்டிப்பாக இறங்குவார். ஏன்னா யார் இடத்துல என்ன பண்றீங்க, நீங்க விண்ணப்பம் பண்றீங்க, உலக மனுஷன் கிட்ட இல்ல, தேவனிடம் நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது அவர் கண்டிப்பாக அவர் இறங்குவார். வாசிங்க. ஒரு காலம் தள்ளிவிடாதவர்களை போல இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். அவர்தான் நம்மளுடைய தேவன், அவர்தான் நம்மளுடைய கர்த்தர். அதனால நம்ம ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், அவரு தள்ளி விடுகிற தேவன் அல்ல. கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அதற்கு தேவன் செவி கொடுத்து ஆச்சரியமாய் உங்களை நடத்தும் காலம் வரும். நீங்களே சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். எரேமியா 29:12 வாசிங்க. அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடு வாசிங்க. அதே வாசிங்க. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுகிறானால் என்னை தேடுகளை கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகளை கண்டுபிடிப்பீர்கள். இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போறோம். 4 இருந்து வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த வீட்டுக்கு தேவன் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுவீர்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரர்களை பெற்று. 7 நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாயிருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாயிருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குடிகாரரும்
உங்களை மோசம் போக ஒட்டாதிருங்கள், சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் இது ரொம்ப முக்கியமான, இதுதான் தேவனுடைய சித்தம். என்னுடைய வார்த்தையை மட்டும் கேளுங்க, பொய்யான தீர்க்கதரிசியை நம்பாதிருங்க. பொய்யான தீர்க்கதரிசிகள் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை பொய்யாக என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட சொல்ல வருவாங்க. அது மெய்யை போல இருக்கும். ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்து என்ன பண்ணுங்க, இவர்களை அறிந்து கொள்ளுங்கள், இவர்களை நான் அனுப்பவில்லை. கீழே வாசிங்களேன். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் முடிக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று தெல்ல தெளிவா சொல்றார். நான் அவர்களை அனுப்பினதில்லை. உங்களுக்கே புரிஞ்சிடும், தேவனுடைய வார்த்தையை ஒருவர் உங்களுக்கு பிரசங்கமாய் போதிப்பாரானால் அதில் அவருடைய சுயம் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க, இது தேவனால் பேசப்படல, சுயமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சுப்பீங்க. அது தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர் அல்ல. தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியருக்குள்ள தேவ வசனம் மட்டும்தான் இருக்கும், தேவனுடைய ஆளுகை மட்டும்தான் இருக்கும். இந்த சித்தத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். நான் அவர்கள் என்ன பண்ணல, நான் அனுப்பல. அவர்களிடத்தில் சேராதிருங்கள், என்னுடைய வார்த்தையை மட்டும் கேளுங்க. அதனாலதான் எரேமியாவுக்கு தேவனால் உண்டான வார்த்தை அடிக்கடிக்கு வரும். நீங்க தேவனால் எனக்கு உண்டான வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை தாழ்த்தி அவர் மட்டும் உயர்ந்திருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வார்த்தைக்கு தேவன் செவி கொடுக்க வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், உங்களுடைய விண்ணப்பங்களை அவரிடம் மட்டும் சொல்லுங்க. இரண்டாவது, அவருக்கு சித்தமானதை செய்யுங்க. என்ன சித்தம்? பொய்யான தீர்க்கதரிசியை நாடி அவங்க கிட்ட நீங்க கேட்கிறதல்ல, அவர்களை நம்பாமல் தேவனை மட்டும் நீங்கள் நம்பி வாழ்வீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைக்கு தேவன் செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது வேற ஒரு இடத்துலயே இருக்கும். அப்ப அந்த நல்வார்த்தை என்ன நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கங்க, எரேமியா 33 14 வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். எப்பவுமே தேவன் ஒரு பிரசங்கத்தை எனக்கு எப்படி நடத்தணும்னு கற்றுக் கொடுத்தா, ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். முன்னுரை, திறவுகோல், முடிவுரை. இதை நான் போன வருடத்துக்கு முந்தின வருடத்திலிருந்து தேவன் எனக்கு சொன்ன விஷயம். முன்னுரையாக உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, தேவனிடத்துல வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். எப்பொழுது விண்ணப்பங்களை அவரிடம் நீங்கள் செலுத்தி விடும் போது கண்டிப்பாக செவி கொடுப்பார் பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்த்தோம், அவருக்கு சித்தமானதை செய்யும் போது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், செவி கொடுப்பார். இது இந்த குடும்பத்துக்கு தேவன் தரக்கூடிய திறவுகோல் வசனம். வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன். நல்வார்த்தை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அது என்ன நீதியின் கிளை? தாவீதின் பேர்ல வந்து நமக்காக பிறந்து நமக்காக பாடுகள் பட்டு இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நீதியின் கிளை. கண்டிப்பாக முளைக்க பண்ணுவார். அவர் இங்க முளைத்ததனாலதான் இந்த குடும்பம் பட்டு போகாமல் ஆயிரக்கணக்கான கனிகளை தரக்கூடிய அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். இனியும் தேவன் வைப்பார். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் அறிவிப்பார். அந்நாட்டில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த குடும்பம் சுகமாய் தங்கும். எப்பொழுது அந்த நீதியின் கிளை இந்த வீட்டில் வந்து தங்கி தாவரிக்கும் போது இந்த வீடு சுகமாய் தங்கி இருக்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். எரேமியா 23:5-6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். இதுலயே அப்படிதான் இருக்கு. நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி
பூமியிலே நியாயத்தின் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதை. இந்த 5, 6 தான் அங்க 33ஆம் அதிகாரத்துல தேவன் உறுதிப்படுத்துறார். அவர் சொன்ன வார்த்தையை அடிக்கடிக்கு உறுதிப்படுத்துவாரானால் கண்டிப்பாக அந்த நீதியின் கிளை நம்மோடு தங்கி இருக்கும். அப்பொழுது இந்த குடும்பம் சுகமாய் இருக்கும்படியாக வைப்பார். ஒரு மாதிரி தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்மள பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. கஷ்டம் வருதுனாலே புரிஞ்சுக்கணும், நம்ம சுகமாய் தங்கி இருக்கும்படியாக தான் தேவன் செய்ய போகிறார். அந்த நீதியின் கிளை இங்க வந்து விட்டது. இனிமேட்டு எந்த ஒரு தத்தளிப்போ எந்த ஒரு போராட்டங்களோ எதுவுமே வராது. இந்த குடும்பத்தில் அவரே சுகமாய் தங்கி இருப்பார். நித்தமுமாக அவரோடு நாம் இணைந்திருப்போம். சந்தோஷத்தின் நதி கண்டிப்பாக புரண்டு ஓடும். இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். ஏசாயா 11:1-2 வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் தங்கி இருப்பார் அப்படின்றது அங்கேயே ஆச்சு, சொல்லப்பட்டாச்சு. 2 வாசிங்களா. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். இப்போ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானம் இருக்கானா? இருக்கு. அந்த ஒரு உணர்வு இருக்கா? இருக்கு. அதுக்கப்புறம் வாசிங்க. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் ஆவியையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். இன்று நாம் அனைவர் மேலும் அவர் தங்கியிருக்கிறார். அதனாலதான் இந்த எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. அறிவு இருக்கு, நம்ம அறிவு இல்ல, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் சரிவு வந்தாலும் சரிந்து விடும்படியாக தேவன் செய்யவில்லை. இன்னுமாக தேவன் அவருடைய ஆலோசனையினால் நடத்துகிறார். அவருடைய ஆலோசனை நம்ம கேட்கிறோம். அதை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் போது கண்டிப்பாக அவர் பரிசுத்த ஆவியாய் நம்மை நித்தமுமாக நடத்துவார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல மட்டும் அந்த பரிசுத்த ஆவி இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம் அனைவரோடும் நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். 3 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திற்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. நாம் அனைவரும் ஏழைகள் தான், அனைவராலும் தள்ளப்பட்டவர்கள் தான். இந்த ஏழைகளுக்கு என்ன நீதியோ நியாயமோ அதை அவரே விசாரித்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய கண்ணீரை அவர் என்ன பண்றார்? அறிந்திருக்கிறார். அதனாலதான் தெளிவாக இருக்கிறது. என்னோட வார்த்தைக்கு செவி கொடும், கேளுங்கப்பா. எப்பொழுது விண்ணப்பத்தை அவர்கிட்ட கொடுத்து விட்டால் கண்டிப்பாக நம்முடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். வேதத்தை படிக்கிறது மட்டும் இல்ல, தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம இன்னொரு காரியம் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். இந்த எரேமியாவுல 29ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 29ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. 29ஆம் அதிகாரம் எரேமியா. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுங்கள், கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 13ல உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். வேதத்துல ஒரு வார்த்தையை ஒரு வசனத்தை நீங்க வந்து படிச்சா புரியாது, தியானிக்கையில் புரியும். அப்ப அவரை தேடும் போது நீங்க என்ன பண்ணணும்?
நான் வந்து உங்களுடைய வேதத்தை வாசிக்க போறேன், இதுல இருக்கிற மறைப்பொருள்களை என்ன பண்ணுங்க எனக்கு வந்து விளக்குங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது அதுல இருக்கிற மறைப்பொருள்களை விளக்குவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகையில், அதுதான் ஆண்டவர், அதாவது என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எங்கெங்க தாழ்த்தப்பட்டீர்களோ, எங்கெங்க தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை என்ன பண்ணுவார்? சேர்த்து துக்கமாக அல்ல சந்தோஷமாக உங்களை மாற்றுவார். இதுல ஒரு வார்த்தை இருக்கு, துக்கமான நாட்கள் எல்லாம் விலகி போயிடும், சந்தோஷமான நாட்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். இதுல 13ல நீங்க தேடுகையில் அவர் என்ன பண்ணுவீங்க? நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதே போல இதுல இருக்கிற ரகசியங்களை நீங்க தேடுகையில் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அதுல இருக்க அர்த்தத்தையும் விளக்கத்தையும் வேற யாருமே உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்லி கொடுக்க முடியாது. அவரே உங்களுக்கு வந்து கற்றுத் தருவார். இதுல அந்த சங்கீதத்துல 5:1 மறுபடியும் வாசிங்க. கர்த்தாவே, என் வார்த்தைக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும்னா கண்டிப்பா கேட்பார். நம்ம அப்படி கேட்கறது இல்லை. எடுத்த உடனே என்னென்ன விண்ணப்பமோ எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனா விண்ணப்பம் பண்ண போறேன், நீங்க கேளுங்கப்பா. அவர் கேட்டாதான் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுப்பாரு. நம்ம உரிமையோட கேட்கணும். அவர் யாரு? நம்மளோட அப்பா. அப்பா கிட்ட எப்படி உரிமையா கேட்போமோ அது போல கேட்கணும். எப்படியா? நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். இதுல 2வதுலயே இருக்கு. உங்களுக்கு மேலோட்டமா இத வந்து ஃபர்ஸ்ட் வாசகத்தை வாசிச்சுட்டு 2வது வாசிச்சோம்னா அதோட முடிஞ்சிடும். ஆனா உள்ள ஆழங்கள் உங்களுக்கு தேவன் விளக்குவார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனி. அப்படி நம்மளுடைய தியானம் எப்படி இருக்கணும்னா அவர் கவனிக்கத்தக்கதாக இருக்கணும். தியானம் பண்ணும்போது நமக்கும் அவருக்கும் மட்டும் தான் இருக்கணும், அந்த ஒரு இடைப்பாடு இருக்கணும். அவர்கிட்ட அவ்வாறு இருக்கும்போது அவர் கண்டிப்பாக கவனிப்பார். 2வது வாசிங்க. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கண்டிப்பாக கேட்பார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருடத்துல நீங்க என்னென்ன கேட்டு கொண்டீர்களோ உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டருளி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நேர்த்தியாய் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம கேட்டு வாங்கி நம்ம என்ன பண்ணணும்? விண்ணப்பத்தை அவர்கிட்ட தான் செலுத்தணும். அவருடைய சித்தத்தின்படி தான் செய்யணும். என்ன சித்தம்? பொய்யான ஆட்களுடன் இருந்த ஐக்கியத்தை விளக்கணும். அவர்களை தேவன் வந்து அனுப்பல. அவர்கள்கிட்ட பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி வேற ஒரு பாதையில உங்களை வந்து நடத்த பார்க்கிறாங்க. அந்த பாதை அல்ல. நீங்க தேவனிடத்தில் வந்து சேர்ந்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவரை தேடுவீர்களானால் கண்டிப்பாக கண்டுபிடிப்பீர்கள். அவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் போது தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? பல்லாயிரம் விதமாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கான ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களை சார்ந்தவர்களுக்கான ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக அந்த இறைமையா 29 மட்டும் எடுத்துக்கங்க. அது மட்டும் நம்ம வந்து வாசிச்சு முடிக்கலாம். 14 மட்டும் மறுபடியும் வாசிச்சுங்க, முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விண்ணப்பம் செய்யும் போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு காணப்படணும். எப்படி? ஆவிக்குரிய கண்கள்னால. வாசிங்க. நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா என்னுடைய சிறையிருப்பை தேவன் திருப்புவார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை விட்டுவார். வாசிங்க. உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று. எங்கெங்க உங்களை விலக்கி இருந்தார்களோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவார்? உங்களை மறுபடியும் திருப்பி சேர்த்து, யார் உங்களை வேணாம்னாங்களோ உங்க மூலியமா எங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்ற அளவுக்கு தேவன் கண்டிப்பாக வைப்பார். இதுல குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு இருக்க எல்லா இடத்துல இருந்து நம்மளை விளக்குவாங்க தான். எல்லாராலையும் நம்ம கைவிடப்பட்டவர்களா தான் இருப்போம். ஆனாலும் எந்த இடத்துல கைவிடப்பட்டோமோ அதே இடத்துல நம்மளை தலை நிமிர்ந்து வைக்க தேவன் ஒரு சித்தம் வைத்து இருக்கிறார். அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ்வோமானால்
கண்டிப்பாக ஏழைகளுக்கு ஒரு குறை வராது. ஏழைகளோட ஜெபத்தை என்ன பண்ண கீழே தள்ளி போட மாட்டான். அவன் என்ன பண்ண ஏழைகளோட ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்துக்கு கண்டிப்பாக செவி கொடுப்பார். உங்களுடைய தியானத்தை அவர் கவனமாய் கவனிப்பார். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வார்த்தைகளை விண்ணப்பமா அவர்கிட்ட கொடுத்துட்டே இருங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்காக தேவன் தயாரித்துக் கொண்டிருக்கும், இல்லை எழுதி கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். அது வந்து சேரும் போது அவரை ஒரு நாள் விட்டு விலகாதிருங்கள். இன்னுமாக தேவனுடைய வார்த்தையை தியானி. படிக்கிறத காட்டிலும் தியானிக்கிறது மேலானது. படிச்சுட்டா அப்படியே விட்டுக்கணும்னு தோணும். தியானிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். நீங்க தியானிக்க மறைப்பொருள்களை தேவன் கண்டிப்பாக விலகுவார். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, சமாதானமும் இருக்கும். சந்தோஷம் மட்டும் இல்ல, அந்த சமாதான பிரபுவே உங்களோடு இருந்து ஆளுகை செய்வார். கண்களை மூடலாம்.